ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயந்தி சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் நல்லா அருமையான ஒரு சாஃப்டான அதிரசம் தாங்க செய்ய போகிறோம். இது பழைய காலத்து பலகாரங்களில் இதுவும் ஒன்று தானங்க. இது ரொம்ப பேர் செய்யறதில்ல. காரணம் கேட்டிங்கன்னா, இந்த பாகுப்பதம் நிறைய பேர் தெரியறதில்ல. ரொம்ப ஈஸியாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மெத்தட் நீங்கள் செய்து பாருங்கள். உங்கள் வீட்லேயும் அதிரசம் செய்யலாம். பாருங்கள், நான் பிச்சு காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. நல்லா சாஃப்டாக அப்படியே பிக்கும் போதே கொட்டுற மாதிரி நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். வாங்க இந்த சாஃப்டான அதிரசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ அதிரசத்துக்கு நான் 1 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன். இது பார்த்து மாவு பச்சரிசின்னு கேட்டு வாங்குங்க கடையில். இந்த அரிசியை வந்து நல்லா 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு ஒரு 3 நேரம் ஊற வச்சிடலாம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஊற வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அதிரசம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை நல்லா கழுவிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா 4 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 3 நேரம் ஊற வச்சிடலாங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நல்லா 3 நேரமாக ஊறிடுச்சு அரிசி. இப்போ ஒரு வேஷ்டியில் அப்படியே போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து ஆற வச்சிட்டா போதும். ரொம்ப நேரம் வந்து ரொம்ப அந்த முறுக்குக்கு இது பண்ணுற மாதிரி ட்ரையெல்லாம் ஆகக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக ஈரப்பதமோடு இருக்கும் போதே நம்ம வந்து மிஷினில் கொடுத்துட்டு அரைச்சிட்டு வந்துடணும். இப்போ நல்லா பரவலாக அப்படி வேஷ்டியில் போட்டிருக்கேன். இது நல்லா பரவலாக அப்படியே போட்டு விடுங்க. போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே இந்த தண்ணி வந்து இந்த வேஷ்டியில் வந்து எடுத்துடும். அது வரைக்கும் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்ம காயப்போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்படி நம்ம எடுத்து பார்த்தோம்னா இப்படி கையில் ஒட்டணும் அரிசி. இப்போ சரியான பக்குவத்தில் இருக்குது. இப்போ இதோட வந்து ஒரு துண்டு இஞ்சி, ஒரு துண்டு சுக்கு வந்து லைட்டாக தட்டி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். இதோட வாசனைக்கு ஒரு 4 ஏலக்காவும் போட்டுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். அதிரசத்துக்கு சொன்னிங்கன்னா அவங்க நல்லா நைஸாக அரைச்சி கொடுப்பாங்க. இப்போ ஒரு டப்பாவில் போட்டு அரைக்க கொடுத்துடலாம். இப்போ மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம அதை ஜலிச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா சுக்கோட கப்பி, ஏலக்காய் இதுதான் இருக்குது. வேணால் அப்படியே கூட போட்டுடலாம். நான் ஜலிச்சிட்டேன். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஜலிச்சு எடுத்தாச்சு. நான் 1 கிலோவுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஒவ்வொரு வெல்லத்தை பொறுத்து நம்மளுக்கு வந்து மாவு கொஞ்சம் கூட குறைய ஆகும். அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே அரைச்சி வச்சுக்கிறது நல்லது. இப்போ நம்ம இந்த ஈரம் காயாமல் இருக்கிறதுக்காக அப்படியே நல்லா அமுக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம வெள்ளை பாகு ரெடி பண்ணிடலாம். 1 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ 3/4 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த பாத்திரத்தை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு வெல்லத்தை கரைச்சிட்டு நம்ம வடிகட்டிக்கலாம். மண்ணெலாம் இருக்கும் இல்லையா, அதனால் இப்போ இந்த வெல்லம் நிலையிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கணும். இப்போ நல்லா வெல்லம் கரைஞ்சவுடனே நம்ம வடிகட்டிடலாம். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. நம்ம இப்போ வடிகட்டி எடுத்துடலாம். நம்ம எந்த பாத்திரத்தில் வந்து அதிரசம் மாவு செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்துலேயே வடிகட்டிடலாம். இப்போ நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிடலாம். வெள்ளைப்பாகு ரெடி பண்ணுறதுக்குள்ளே ஒரு தட்டில் வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம பாகு பதம் பார்க்கறதுக்காக.
இந்த மாதிரி அகலமான பாத்திரமாக இருந்தால் உங்களுக்கு கிண்டுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ பாகு பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு தடவை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இவ்வளோ சீக்கிரம் வராது, அதனால் ஒரு தடவை பார்த்துடலாம். பாருங்கள் தண்ணியிலே அப்படியே ஓடுது. அதிரசத்துக்கு பாகு பதம் தாங்க ரொம்ப முக்கியம். பாகு வந்து ரொம்ப சீக்கிரம் எடுத்தாலும் நல்லா வராது, ரொம்ப லேட்டாக எடுத்திங்கனாவும் முருகிச்சுனாவும் அதிரசம் கல் மாதிரி ஆயிரும். அதனால் கரெக்டான பக்குவத்தில் எடுக்கலைன்னா அதிரசமே நல்லா இருக்காது. அதுதான் நிறைய பேர் வந்து அதிரசமே செய்கிறதில்ல. இப்போ ஒரு தடவை பார்த்துடலாம். கொஞ்சம் பாருங்கள் நுரெல்லாம் அடங்க ஆரம்பிக்குது. இப்போ தான் லைட்டாக சேர ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும். இந்த தண்ணியில் ஊற்றிட்டு நம்ம கையில் இது பண்ணும்போது அப்படியே சேர்ந்து வரணும். அதுதான் கரெக்டான பக்குவம். தக்காளி பதம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு எடுத்துக்கணும். நம்ம அதில் பார்த்துடலாம். இப்போ தானே பார்த்தோன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க. கொஞ்சம் கேப் விட்டு விட்டு பார்த்துட்டே இருக்கணும். இப்போ ஒரு தடவை பார்த்துடலாம். இப்போ தான் லைட்டாக சேர ஆரம்பிச்சிருக்குது. இந்த தண்ணியில் ஓடுது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும். நான் ஏற்கனவே ஒரு 2 தடவை பார்த்துட்டேங்க. இன்னொரு தடவை பார்த்துடலாம். கொஞ்சம் நம்மளுக்கு தண்ணி கொஞ்சம் கூட வச்சுட்டா கூட அந்த பாகு வர்றதுக்கு லேட் ஆகிடும். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இதுதான் வந்து ஒரு தக்காளி பதம் சொல்லுவாங்க. இப்படி எடுத்தால் அப்படி நூல் மாதிரி வரணும். இந்த மாதிரி வரணும். தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி எடுத்து விட்டு அப்படி விழணும். இது கரெக்டான பக்கத்தில் இருக்குது. இப்போ நம்ம மாவை போட்டு கிண்ட ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டி விட்டுக்கோங்க. மொத்தமாக போட்டு கிண்ட கஷ்டமாக இருக்கும். யாராவது வீட்டில் இருந்தாங்கன்னா மாவு போட கூட கிண்டி விடலாம். ரொம்ப கெட்டியாக கிண்டி வைக்காமல் கொஞ்சம் இலக்கமாக பிரிஞ்சு வச்சிங்கன்னா சூடு ஆறினோடனே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாயிரும். நீங்கள் எப்போவே நிறைய மாவு போட்டு கெட்டியாக்கிட்டிங்கன்னா ரொம்ப அப்புறம் இருக்கலாக இருக்கும். அதனால் இது கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. மாவு கொஞ்சம் மிச்சம்தான் இருக்குது, ஆனால் பரவாயில்ல. இந்த பாருங்கள், இப்படி போட்டால் விழுறமாக இருக்கும். இதுதான் சரியான பக்குவம். இப்போ வந்து பாத்திரம் நல்லா பெருசாக இருக்குது, அதனால் கொஞ்சம் ஆறினோடனே நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன். இப்போ இது மேலே கொஞ்சோண்டு நெய் சேர்த்துட்டு தடவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அப்படியே தடவிட்டு மூடி வச்சுருங்க.
ஒரு 2-3 நாள் நல்லா ஊறட்டுங்க. ஊறினதுக்கப்புறம் சுட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் உடனே சுட்டிங்கன்னா அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்காது. ஆனால் சில பேர் நோம்புக்கெல்லாம் உடனே தான் சுடுவாங்க. அதோட நீங்கள் ஊற வச்சுட்டு செஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். போட்டோடனே உப்பி உப்பி வரணும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். இப்போ அப்படியே ஒரு பாத்திரத்தை மாற்றி நான் எடுத்து வச்சிடுறேன். ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மாவு சேர்த்து வச்சு 2 நாள் ஆச்சு. நல்லா அந்த மாவு நல்லா ஊறி இருக்குது, சரியான பக்குவத்தில் இருக்குது. இப்படி ஊட்டுறதுக்கு நல்லா தட்டுறதுக்கும் நல்லா சரியான பக்குவத்தில் இருக்குது. இப்போ நம்ம தட்டி எடுத்துட்டு அதிரசம் சுட ஆரம்பிச்சிடலாம். இப்போ பிளாஸ்டிக் கவர் எடுத்திருக்கேன். இதில் வந்து எண்ணெய் தடவிக்கலாம். உங்களுக்கு பிளாஸ்டிக் கவரில் தட்ட விருப்பம் இல்லைன்னா வாழை இலையில் தட்டலாம், இல்லை பால் கவரில் கூட நம்ம தட்டலாம். இப்போ தடவி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு உருண்டை எடுத்துட்டு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ, சின்னதாவோ பெருசாக எவ்வளோ பெருசு வேணுமோ நீங்கள் ஒட்டிக்கலாம். ரொம்ப தட்டையாட்டம் போடாமல் கொஞ்சம் திக்னஸ் இருக்கணும். அப்போ தான் வந்து அதிரசம் வந்து சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப தட்டையாக தட்டிட்டிங்கன்னா அதிரசம் வந்து சாஃப்டாக இருக்காது. இந்த அளவுக்கு திக்னஸ் எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, போட்டலாம். அதிரசம் மட்டும் ஒன்று ஒன்றா தாங்க போடணும். ஏன்னா வந்து ஒன்று உப்பி வரும்போது இன்னொன்று வந்து ஒட்டிக்கிறோம் ஒன்று ஒன்று. அதனால் ஒன்று ஒன்றா போடுங்க. சின்ன கடாயை வச்சுட்டு கம்மியாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நிறைய எண்ணெய் ஊற்றி, ஏன்னா ஒன்று ஒன்றா போடுறதுனால நமக்கு நிறைய எண்ணெய் தேவைப்படாது. நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே சிம்மில் வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா உப்பி வருது. அப்படியே திருப்பி போட்டுருங்க. இந்த மாதிரி உப்பி வந்தாலே அதிரசம் அது கரெக்டான பக்குவத்தில் இருக்குன்னு அர்த்தம். நம்ம பாகுலேயே வந்து அரிசி மாவுலாம் நல்லா வெந்துருச்சு. அதனால் ரொம்ப நேரம் இருக்கணும் தேவையில்லை. கொஞ்சம் பொன்னிறமாக வந்தோடனே எடுத்துட்டா போதும். அவ்வளோதான். இதை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இன்னொரு கரண்டியில் வச்சுக்கிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். ஏன்னா அந்த எக்ஸஸாக இருக்க எண்ணெயெல்லாம் வந்துடும். நிறைய எண்ணெய் பிடிக்கும் அதிரசத்துக்கு. பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் இருக்குதுன்னு. அதனால் நல்லா வடிச்சிட்டு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு எண்ணெய் நிறையா ஆகாது. அதே மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு அது மேலே வந்து இந்த அதிரசத்தெல்லாம் அடுக்கி வச்சுருங்க. அதுலேயே கொஞ்சம் எண்ணெய் வடிஞ்சு வந்துடும். நீங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா அதிரசம் சுட்டு வச்சிங்கன்னா அடியில் வந்து 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அடியில் கொஞ்சம் எண்ணெயாக தான் இருக்கும். அப்போ திருப்பி 2 நாள் கழிச்சு நம்ம மாற்றி வைக்கணும். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அருமையாக அதிரசம். கொஞ்சம் இன்னும் ஆறின உடனே இன்னும் கொஞ்சம் இந்த ஹீட்லேயே வந்து மாவு இன்னும் கொஞ்சம் வேகும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். நல்லா அருமையாக உப்பி வருது. இந்த மாதிரி உப்பி வந்தால் தான் அதிரசம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இன்னொரு தட்டில் நான் வந்து இந்த மாதிரி பேப்பர் வச்சு இந்த சுட்ட உடனே அதில் வச்ச உடனே கொஞ்சம் வந்து எண்ணெய் கூட அதில் வந்துடும். இப்போ நான் வேறு தட்டுக்கு மாற்றிட்டேன். இன்னும் கொஞ்சம் மாவு இருக்குது, நான் அப்புறமேலு சுட்டுக்கலான்னு வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு இருக்குது. இப்போ நம்ம சுட்டு காமிக்கிறதுக்காக நான் சுட்டு காமிச்சிட்டேன். அப்புறமேலு கொஞ்சம் கேப்பு கிடச்சிட்டு கூட இன்னும் 2 நாள் கழிச்சு கூட சுடலாம். நல்லாயிருக்கும் சாஃப்டாக. ரொம்ப அருமையான அதிரசம் வீட்டிலே செஞ்சாச்சுங்க. ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். சூடாக இருக்குது, அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். அப்புறம் என்னங்க, நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க. முத என் சேனலை பார்க்க வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உடனுக்குன்னு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ. ஹாப்பி தீபாவளி.